அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். உடல் எடையை குறைக்க எப்போது நடக்க வேண்டும்? காலையில் நடப்பது எடையை வேகமாக குறைக்குமா? மாலையில் நடப்பதால் அதிக நன்மைகள் கிடைக்குமா? வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். உடல் பருமன் பலருக்கு உள்ள பிரச்சனையாக உள்ளது. பலர் உடல் எடையை குறைக்க நடைப்பயிற்சியை மேற்கொள்கின்றனர். உடல் எடையை குறைக்க எப்போது நடக்க வேண்டும்? காலை நடைப்பயிற்சி உங்கள் வளர்சிதை மாற்றத்தை விரைவாக செயல்படுத்துகிறது. இது உடல் நாள் முழுவதும் அதிக கலோரிகளை எரிக்க உதவுகிறது. இந்த தெர்மோஜெனிக் விளைவு காலை நடைப்பயிற்சி செய்பவர்களுக்கு நாளின் தொடக்கத்திலிருந்தே அவர்களின் உடலை கொழுப்பை எரிக்கும் இயந்திரங்களாக மாற்றி அதிக நன்மையை அளிக்கிறது. அதிகாலை நடைப்பயிற்சி வேலை, அந்த நாளுக்கான ஏற்கனவே திட்டமிடப்பட்ட பணிகள், சோர்வு ஆகியவற்றால் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. காலை நடைப்பயிற்சியை வழக்கமாக்கிக் கொள்வது ஒழுக்கத்தை வளர்க்கவும் நிலையான பழக்கத்தை உருவாக்கவும் உதவும். இது நீண்ட கால எடை இழப்பு மற்றும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையை பராமரிப்பதற்கு மிகவும் முக்கியமானது. காலை உணவுக்கு முன் நடப்பது, குறிப்பாக ஃபாஸ்டிங் நிலையில் நடப்பது, உடலை சேமிக்கப்பட்ட கொழுப்பை ஆற்றலுக்காக பயன்படுத்த ஊக்குவிக்கிறது. இது கொழுப்பு ஆக்சிடேஷனை அதிகரித்து எடை இழப்புக்கு கணிசமாக பங்களிக்கும். குறிப்பாக சீரான உணவு மற்றும் வழக்கமான வழக்கத்துடன் இணைந்தால் இது நல்ல விளைவுகளை அளிக்கும். காலை நடைப்பயிற்சி வயிற்று கொழுப்போடு தொடர்புடைய அதிக காலை கார்டிசோல் அளவை கட்டுப்படுத்தும். மறுபுறம் மாலை நடைப்பயிற்சி பகலில் உருவாகும் மன அழுத்தம் மற்றும் உடல் பதற்றத்தை போக்க உதவுகிறது. மன அழுத்தத்தால் ஏற்படும் பசி அல்லது மோசமான உணவு தேர்வுகளின் அபாயத்தை இது குறைக்கிறது. காலை நடைப்பயிற்சி உங்கள் உடல் கடிகாரத்தை சீரமைத்து ஆழமான அதிக நிதானமான தூக்கத்தை ஆதரிக்கிறது. மாலை நடைப்பயிற்சியும் இதில் உதவக்கூடும். ஆனால் மாலையில் மிகவும் தாமதமாகவோ அல்லது தீவிரமாகவோ இதை செய்தால் அவை உடலை மிகைப்படுத்தி தூக்கத்தை சீர்குலைக்கலாம். இது மீட்பு மற்றும் எடை மேலாண்மைக்கு அவசியம். அதிக கலோரிகள் எரிக்கப்படுவது நாம் நடக்கும் நேரத்தை விட நடைப்பயிற்சியின் வேகம், கால அளவு மற்றும் உடல் எடையை பொறுத்தது. இருப்பினும் காலை நடைப்பயிற்சி மறைமுகமாக உங்களை நாள் முழுவதும் அதிக சுறுசுறுப்பாக இருக்க உற்சாகப்படுத்தி மொத்த தினசரி செயல்பாடுகளையும் அதிகரிக்க வழிவகுக்கும். இப்போது தெரிஞ்சுக்கிட்டீங்களா எப்போது